ராகவா லாரன்ஸ் இயக்க உள்ள காஞ்சனா 4 திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருந்த நிலையில் தற்போது அந்த படம் கைமாறியதாக ஒரு செய்தி வந்திருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் இயக்கத்தில் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் தான் காஞ்சனா. 2011ஆம் ஆண்டு காஞ்சனா அப்படிங்கிற டைட்டிலில் இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. அதன் பிறகு இரண்டாம் பாகம் 2015ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு 3ஆம் பாகம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு. முக்கியமாக பாகம் 2 பாகம் 3 படங்கள் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிச்சு. இதனைத் தொடர்ந்து காஞ்சனா பார்ட் 4 தற்போது இயக்கும் பணியில் ராகவா லாரன்ஸ் வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக காஞ்சனா பார்ட் 3 தயாரித்தது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான். ஸோ நல்ல பார்ட் 4 சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு செய்திகள் எல்லாமே வந்துச்சு. ஆனால் ராகவா லாரன்ஸ் பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே கேட்டாராம். ஸோ இதனால தற்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்திலிருந்து வெளியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனையடுத்து இந்த படத்தை தற்போது பிரபல பாலிவுட் தயாரிப்பு நிறுவனமான கோல்டு மைனஸ் அப்படிங்கிற பாலிவுட் தயாரிப்பு நிறுவனம் தற்போது 100 கோடி பட்ஜெட்டில் இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த படத்தில் பூஜா ஹெக்டே அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய பிரபலங்கள் எல்லாமே நடிக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.